நான் முதலமைச்சர் பதவியில் இருந்தேன், இதனுடைய இன்னல் சூழ்ந்து இருக்கு, நான் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறேன், இந்த பதவியில் இருக்கிறதுனால நான் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறேன், நான் விருப்பப்பட்டியெல்லாம் செயல்படக்கூடிய நிலைமை இல்லை. என்ன காரணம்னா அவர் சொல்கிறாரு, இந்திய அரசமைப்பின் கீழ் இந்த முதலமைச்சர் பதவி வருது. இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன செய்திருக்கிறது என்றால், ஒரு இரட்டை ஆட்சி முறையை கொல்லைப்புற வழியாக நுழைத்திருக்கிறது. அப்பயே ஒரு மாகாண அரசாங்கம்னு ஒன்று வந்துச்சு. இந்த மாகாண அரசாங்கம் எப்படின்னு சொன்னால், இப்போ சென்னைக்கென்று ஒரு ஆளுநர் இருப்பார், கவர்னர் இருப்பார். இந்த ஆளுநர் தான் உண்மையில் ஆட்சிக்கான தலைமை பொறுப்பு எல்லாமே. சில துறைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கையில் அவர் கொடுப்பார். தேர்தல் என்றால் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து நடத்தப்படுகிற தேர்தல் அல்ல. ஒன்று சொத்துடையவர்களுக்கான தேர்தல், அல்லது பட்டதாரிகளுக்கான தேர்தல், அல்லது படித்தவர்கள், இப்படி தான் அந்த தேர்தல் நடக்கும். அந்த மொத்த மக்கள் தொகையில் ஒரு சிறு விழுக்காடு தான் தேர்தலில் வாக்களிக்க முடியும். அப்படி நடத்தப்படுகிற தேர்தலில் வெற்றி பெற்று வருகிற ஒரு சிலரை அமைச்சர்களாக்கி அவர்களுக்கு சில துறைகளை கொடுப்பாங்க. அதாவது கவர்னர் ஆட்சி கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையினுடைய ஆட்சி. இதுக்கு பேரு தான் டயார்கி, இரட்டை ஆட்சி முறை. இதுதான் 1937 வரைக்கும் இங்கே நீடிச்சிச்சு, வெளிப்படையாக நீடிச்சிச்சு. அதுக்கு பிறகு அது மறைமுகமாக நீடிச்சதுன்னு வச்சுங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது, ஆளுநர் தான் இருப்பார், அமைச்சர்கள் இருப்பார்.